குறித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இதோ உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் உங்கள் சரீரங்களில் என்னென்ன வியாதி இருக்கிறதோ, பலவீனம் இருக்கிறதோ, ஏதாவது பிரச்சனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். தீய பழக்கங்களிலே, பொல்லாத காரியங்களிலே, பிசாசின் பிடியிலே, மாந்திரிகம், செய்வினை, பலவிதமான கட்டுகளில் இருப்பீர்கள் என்றால் இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவே என்னை விடுதலை தாரும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். எங்களை நேசித்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களுக்காக இந்த பூமியிலே மனுக்குலம் எடுத்து வந்து எங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து ஜீவனை தந்து மரித்து உயிரோடு எழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ இந்த பகுதியிலே வந்து இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, தாய்மார்களுக்காக, வாலிபர்களுக்காக, ஆண்டவரே வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இதை எங்களை கேட்டுக்கொண்டிருந்த இந்த சுற்றுத்தார் இருக்கிற இந்த வியாபார ஸ்தலங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே யார் யார் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் கேட்டேன், விசுவாசித்தேன், எனக்கு விடுதலை தாரும் என்று இயேசுவே என்று கூப்பிட்டேன். இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார் என்று சாட்சி கேட்கும்படி உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புத அதிசயங்களை செய்தருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.